Hi guys, இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷேர் பைபேக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷேர் பைபேக் அப்படிங்கிறது வந்து ஒரு கார்ப்பரேட் ஈவெண்ட், ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் என்எஸ்சிலேயோ பிஎஸ்சிலேயோ லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து ஒரு சர்டன் டைப் ஆஃப் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. அதாவது வந்து நாங்கள் பப்ளிக் ஷேர்ஸை வந்து திரும்ப பை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதாவது கார்ப்பரேட் ஈவெண்ட் வந்து நடத்துவாங்க. ஸோ இது எதுக்காக நடத்துகிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம அடுத்தடுத்த விஷயத்தில் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஷேர் பைபேக்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா, ஐபிஓக்கு அப்புறமா கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டட் ஆகுது, சரிங்களா? என்எஸ்சிலேயோ இல்லை பிஎஸ்சிலேயோ லிஸ்ட் ஆகுது, சரிங்களா? இப்படி லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இதில் 2 டைப் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கும் ஒரு கம்பெனியில். ஒன்று வந்து ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸு, ப்ரிஃபரன்ஷியல் ஸ்டாக்ஸ் அண்டு காமன் ஸ்டாக்ஸ். இப்போது நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஷியல் ஸ்டாக்ஸுக்கும் காமன் ஸ்டாக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ இது செப்பரேட்டாக இருக்கும் ஒரு டாப்பிக்கு, ஏன்னா இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதனால் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஷியல் ஸ்டாக்ஸும் காமன் ஸ்டாக்கும் ஒரு டைப்னா, அதுக்கடுத்து வந்து இந்த டோட்டல் ப்ரிஃபரன்ஷியல் ஸ்டாக்ஸும் காமன் ஸ்டாக்ஸில் காமன் ஸ்டாக் தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கும், சரிங்களா? காமன் ஸ்டாக் தான் நம்ம பை பண்ணுறது, செல் பண்ணுறது எல்லாமே காமன் ஸ்டாக்ஸ் தான். ஏன்னா ப்ரிஃபரன்ஷியல் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு செர்டன் கேட்டகரி ஆஃப் ஸ்டாக்ஸு, அது வந்து ஒரு அக்கௌண்டிங்கில் ஒரு லா அண்ட் ஆர்டர், அதாவது வந்து ஒரு ரூல். ப்ரிஃபரன்ஷியல் ஸ்டாக்ஸுக்கு அப்படிங்கிறது வந்து டிவிடெண்ட் வந்து கிளைம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கிளைம் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதனால் ப்ரிஃபரன்ஷியல் ஸ்டாக்ஸை இது பண்ணுறாங்க. ஸோ இப்போ காமன் ஸ்டாக்ஸில் நம்ம 2 வகையாக பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஓனர் வந்து, அதாவது கம்பெனியோட ஓனர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு 50% வச்சுருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ வந்து 50%ங்கிறது ரூல்ஸ் கிடையாது, ஆனால் வந்து அவங்க எவ்வளோ வேணால் வச்சுருக்கலாம். பப்ளிக்கிட்ட மீதி வந்து பப்ளிக்காக, அதாவது மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து ஒரு 50%. அதில் வந்து சர்டன் பீப்புள்ஸ் வந்து ஹோல்டு பண்ணியிருப்பாங்க, ஒரு 20% or 30% எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஸோ 50% பப்ளிக்காக இருக்கும் காமன் ஸ்டாக்ஸாக. ஸோ இந்த ஓனர்ஸ் வந்து எப்போ வந்து இந்த பப்ளிக் ஸ்டாக்ஸை வந்து, கம்பெனியோட பப்ளிக் ஸ்டாக்ஸை அவங்களே திரும்ப பை பண்ணிக்கிறாங்களோ, அப்போது என்ன ஆயிரும், ஓனர்ஷிப்போட ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் அப்படிங்கிற பார்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். இவங்க ஓனர்ஸ் தான் ப்ரொமோட்டர்னு சொல்லுவோம். ஸோ ப்ரொமோட்டர்ஸோட ஷேர்ஸ் வந்து என்ன ஆயிரும், 50%லேருந்து 10% பை பண்ணாங்கன்னா அது 60% ஆயிரும். மார்க்கெட்டில் வந்து 40% தான் ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்கும் இவங்க பை பண்ணதுக்கப்புறம். ஸோ இந்த ஈவெண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்கிறோன்னா ஷேர் பைபேக், அதாவது கம்பெனிஸே ஷேரை திரும்ப பை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஏன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ அடுத்து வந்து ஃபஸ்ட்டு நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் டிமாண்ட். அதாவது எப்போ இந்த ஷேர்ஸை பைபேக் பண்ணுறாங்களோ அப்போவே நான் சொல்லிட்டேன், இப்போ வந்து ஓனர்ஸோட ப்ரொமோட்டர் ஷேர்ஸ் வந்து இப்போ 60% இருந்துச்சுன்னா பப்ளிக் ஷேர்ஸ் வந்து 40% தான் இருக்கும். அப்போ திரும்ப இவங்க பைபேக் ஒரு 10% பண்ணுறாங்கன்னா இது 70% ஆயிரும் ஓனர்ஸோட ஷேர்ஸு. ஏன்னா அது காமன் ஸ்டாக்ஸாக வராது. அதாவது காமன் ஸ்டாக்ஸ்னால் பப்ளிக்கில் ட்ரேட் பண்ண முடியாது, அவங்க வாங்கி அவங்க ப்ரொமோட்டர்ஸ் வந்து பை பண்ணி ஹோல்டு பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? அப்போது மீதி வந்து பப்ளிக்கில் ஒரு 30% ஸ்டாக் தான் இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, சடனாக வந்து 40% சப்ளை இருந்த ஸ்டாக் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 30% வரும்போது சப்ளை வந்து லோ ஆயிடுது, ஓகேங்களா? மார்க்கெட்டில் வந்து இப்போ தக்காளி கம்மியாக இருந்தது அப்படின்னா என்ன ஆகும், அதோட விலை அதிகமாயிரும். அதாவது 1 டன் இருக்க வேண்டிய தக்காளி 1/2 டன் தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல போட்டி அதிகமாயிரும், அப்போ விலையும் அதிகமாயிரும். ஸோ சப்ளை வந்து சடனாக ட்ராப் ஆகும்போது, ஸோ இது வந்து இந்த ஸ்டாக்குக்கான டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். அப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுனாலே என்ன ஆயிரும், டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் ஷேர் பைபேக் பண்ணுறப்போ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் எல்லா சுச்சுவேஷன்லையுமே இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது வந்து ஒரு சில அதாவது ஒரு சில அப்ஜெக்ஷன் இருக்குது. அந்த விஷயங்கள் வந்து என்னங்கிறது இப்போ நம்ம அடுத்தடுத்தது பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் சப்போஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசாக இருந்தீங்க, நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை ஃபுல்லாக கற்றுக்கணும், ட்ரேட் பண்ணுற அளவுக்கு கற்றுக்கணும் பேசிக்லேருந்து அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, என்னோடய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நான் ஒரு 4 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை எல்லாமே கம்ப்ளீட்டாக கோர்ஸாக க்ரியேட் பண்ணி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம சப்போஸ் நீங்கள் வந்து எதாவது கோர்ஸ் நீங்கள் பை பண்ணி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ரிட்டர்ன் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னா, இப்போ இந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஓகே. அப்போ ஷேர் ஹோல்டருக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? ஆல்ரெடி ஷேர் ஹோல்டர் இருப்பாங்க இல்லையா, ஆல்ரெடி இந்த கம்பெனிஸோட ஷேர்ஸை வாங்கி ஹோல்டு பண்ணவங்க இருக்காங்க.
அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த பைபேக் ஈவெண்ட் அப்போ இவங்களுக்கு இந்த ஷேரை ப்ரீமியம் ப்ரைஸில் கொடுப்பாங்க. சப்போஸ் இப்போ ஒரு 500 rupees வந்து ஷேர் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு, 500 rupees போயிட்டு இருக்கு அப்படின்னா இவங்க வந்து 600 rupeesக்கு நான் ஷேரை பைபேக் பண்ணிக்கிறேன், திரும்ப வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் வந்து இப்போ வச்சிருக்கிற ஷேரை மார்க்கெட்டில் விற்றீங்கன்னா 500 rupees, ஆனால் இவங்க வந்து ஷேர் பைபேக் பண்ணுறப்போ 600 ரூபாய் கொடுப்பாங்க. இது வந்து நம்ம ப்ரொசீஜர் இருக்குது, அப்ளை பண்ணி தான் நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்கும். கார்பரேட் ஈவெண்ட் நடக்கும்போது அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்மளோட ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்க ஸ்டாக்ஸை அவங்களுக்கே வித்துடலாம். சப்போஸ் ஒரு 1 லட்சம் ஷேர்ஸ் நீங்கள் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அந்த 1 லட்சம் ஷேர்ஸை மார்க்கெட் ப்ரைஸில் 500 ரூபாய்க்கு தான் நீங்கள் விற்க முடியும். ஆனால் ஷேர் பைபேக் பண்ணும்போது கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நான் 600 ரூபா தரேன் ஒரு ஷேருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் ப்ரைஸோட அதிகமாக ப்ரீமியம் தருவாங்க. ஸோ அந்த ப்ரீமியம் தரும்போது நீங்கள் அதை வாங்கும்போது என்ன யூசேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஷ் ரிட்டர்ன் டு ஷேர் ஹோல்டர்ஸ். அதாவது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு 500 ரூபாய் ஷேராக வச்சுருக்கீங்க, எல்லாமே 500 ரூபாய் ஸ்டாக்ஸு, ஒரு 1 லட்சம் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுலேருந்து டிவிடெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அதோட க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ திரும்ப உங்களுக்கு கேஷாக ப்ராஃபிட்டாக வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு பர்டிகுலர் நீங்கள் வச்சுருக்கிற ஷேரில் ஒரு 20% 30% செல் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து அதை கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து பணமாக கொடுத்துட்றாங்க இல்லையா உங்களுக்கு. அப்போ அந்த பணத்தை நீங்கள் திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த கேஷாக கன்வெர்ட் பண்ணுறப்போ இந்த கம்பெனிக்கிட்ட இருக்கிற கேஷ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து அவங்க தர்றாங்க. ஏன்னா அவங்க கம்பெனிக்கிட்ட எக்ஸஸாக கேஷ் இருக்கும். ஆனால் எல்லா டைமுமே எக்ஸஸாக கேஷ் இருந்தால் தான் இந்த கேஷ் ரிட்டர்ன் பண்ணுறாங்களா, அந்த ஷேர் பைபேக் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து வேறு சினாரியோ கூட இருக்கலாம். அது என்னங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பெனிஃபிட் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கேஷ் வந்து ரிட்டர்ன் ஆகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் கேஷ் பையிங் ஷேர். அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த கம்பெனி வந்து ஏன் வந்து ஷேரை பைபேக் பண்ணணும் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. இந்த கம்பெனிக்கிட்ட அதிகமான கேஷ் இருக்குது. அந்த அதிகமான கேஷ் வந்து என்ன பண்ணுறது, ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அடுத்த மீடியம் அவங்க தேடினாங்கன்னா அவங்களோட கம்பெனியோட ஷேர்ஸையே வந்து அவங்க பை பண்ணலாம். என்ன ரீசன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்வெஸ்டருக்கு அதை ஒரு கேஷாக ரிட்டர்ன் பண்ணுறது ஒரு இன்வெஸ்டருக்கு அவங்க கொடுக்குற ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது இவங்க ஷேர்ஸே இவங்க பை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 40% தான் வந்து நம்ம வந்து சொல்கிறோம் பப்ளிக்கில் காமனாக வந்து காமன் ஸ்டாக்ஸ் வந்து 40% பப்ளிக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். இப்போது இதில் ஒரு 20% இந்த கம்பெனியை வாங்கிட்டாங்கன்னா அடுத்து வந்து 20% ஷேர் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ 20 அதாவது 50% வந்து என்ன ஆகுது, குறைஞ்சிருக்கு. சரிங்களா. 50% டவுன் ஆகிருக்கு. அதாவது டோட்டல் சப்ளை ஆஃப் த மார்க்கெட், டோட்டல் சப்ளையில் 40லேருந்து 20% குறைஞ்சிச்சு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இப்போது ஒரு ஷேருக்கு வந்து இந்த கம்பெனி வந்து 10 ரூபாய் சம்பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எப்படி 10 ரூபாய் சம்பாதிக்குதுன்னு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் இந்த கம்பெனி ஒரு 100 கோடி சம்பாதிக்குது அப்படின்னா இந்த 100 கோடி டிவைடட் பை இந்த 40% ஆஃப் ஷேர்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இப்போ 1 crore ஷேர் இருக்குது அப்படின்னா 1 crore ஷேர் இருக்குது அப்படின்னா இந்த 1 crore ஷேரை 100 கோடியால் டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஷேருக்கு எவ்வளோ ரூபாய் வந்து இந்த கம்பெனி சம்பாதிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர், அதாவது இபிஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இபிஎஸ் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அதே 100 கோடி இப்போ 1 crore ஷேர் இருந்தது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு 20% வந்து குறைஞ்சிருச்சு. ஏன்னா மார்க்கெட்டில் அவங்க திரும்ப பைபேக் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 20% ஷேருக்கு இப்போ 100 கோடியை நீங்கள் வந்து 50 lakhs ஷேர் தான் இப்போ இருக்கும். அப்போ 50 lakhs ஷேரை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே 10 ரூபாய்ன்னு இருக்கிறது 20 ரூபாயாக மாறும். அப்போ ஏர்னிங் பர் ஷேர் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா. இப்போது இதனால் என்ன ஆகுதுன்னா கார்பரேட்டில் அந்த ஏர்னிங் பர் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஒரு ஷேருக்கு 10 ரூபா சம்பாரிச்சிட்டு இருந்தா அதே ஒரு ஷேருக்கு 20 ரூபா சம்பாதிக்குது இந்த கம்பெனி. ஆனால் இது வந்து கரெக்டான மெத்தடான்னு கேட்டிங்கன்னா இந்த இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் அப்படிங்கிறது வந்து ஹோல் இதுக்கு தான் நம்ம பார்க்கணும். ஆனால் நம்ம வந்து பர் ஷேருக்கு நம்ம வந்து நம்மளோட ஸ்டாக்ஸில் நம்ம பார்க்கறதுனால இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து கரெக்டான மெத்தடும் இல்லை, தப்பான மெத்தடும் இல்லை. இது ஜஸ்ட் அ மெத்தட். ஓகேங்களா. ஏர்னிங் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் கவனிச்சுக்கணும், இது வந்து ஷேர் பைபேக்னால தான் இன்க்ரீஸ் ஆச்சா இல்லை வந்து கம்பெனி ப்ராஃபிட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆச்சா. அதனால தான் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுறோம், இபிஎஸ்ஸை மட்டும் பார்க்காம ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா. இப்போ 100 கோடி வந்து ஒரு கம்பெனி சம்பாரிச்சிருந்தா அடுத்த வருஷம் வந்து 200 கோடி சம்பாரிச்சிருக்கா, அது என்ன க்ரோத் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா. ஸோ அதனால் ப்ராஃபிட்டை நம்ம டைரெக்டாக பார்க்கணும், இபிஎஸ்ஸை மட்டுமே நம்ம டைரெக்டாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி. அதாவது நான் 100 ரூபாய் ஒரு கம்பெனி கொடுக்குறேன், அந்த 100 ரூபாய் அந்த கம்பெனி வச்சு எவ்வளோ சம்பாரிச்சு எனக்கு கொடுக்குது
கொடுக்குது, 10 ரூபா சம்பாரிச்சு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 10% ரிட்டர்ன். அப்போது இதே ஏர்னிங் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதே சேம் மெத்தடில் அதே 100 ரூபா நான் கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், 20 ரூபாயாக மாறிடும். ஏன்னா சப்ளை வந்து மார்க்கெட்டில் வந்து கம்மியானதுனால. ஸோ அது வந்து என்ன ஆகும்னா ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி அப்படிங்கிற ஒரு ரேஷியோ இருக்குது. அந்த ரேஷியோவை நம்ம பார்ப்போம் எப்போவுமே, அந்த ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ ஷேர் பைபேக் பண்ணுறப்போ இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ மெயின் யூசேஜ் என்னென்னா, ஒரு கம்பெனி வந்து எக்ஸஸ் கேஷ் அவங்ககிட்ட அதிகப்படியான கேஷ் இருக்குன்னா அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, ப்ராஃபிட்டபுளாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனா இப்படி ஷேர்ஸை பைபேக்கும் பண்ணலாம். இன்னொன்று, ஒருவேளை அண்டர் வேல்யூடு கம்பெனி வந்து மார்க்கெட்டில் அண்டர் வேல்யூடாகவே இருக்குது அப்படின்னா இவங்களே வந்து அதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பைபேக் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஆர்டிஃபிஷியலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ப்ராப்பராக அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டபிள் எக்ஸஸ் கேஷ் இருக்குது, கடன் இல்லை அப்படின்னா இது வந்து ப்ராப்பரான மெத்தடு. ஸோ கடன் இருக்கும்போது அவங்க வாங்கினா இது டிஸ்அட்வான்டேஜ். அதை வந்து நம்ம அடுத்த பாயிண்ட்லேயே வருது அது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இன்வெஸ்டர் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, இப்போ எங்கிட்ட வந்து ஒரு 1000 கோடி கேஷாக இருக்குது. அப்போ அந்த 1000 கோடி கேஷை நான் என்ன பண்ணணும், அடுத்து என்னோட பிஸ்னஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லாமல் அந்த 1000 கோடி கேஷை 1000 கோடி நம்ம கேஷை திரும்ப இன்வெஸ்டாருக்கு கொடுத்து நம்மளோட ஷேர்ஸையே நம்ம பைபேக் பண்ணுறோம்னா, அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து இன்வெஸ்டாருக்கு என்ன வரும் அப்படின்னா, நீங்கள் இப்போ 1000 கோடி உங்கள்கிட்ட இருக்குது, அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த ஐடியாவுமே இல்லையா, எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போது பெட்ரோலியம் கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து பெட்ரோல் வந்து கூடிய சீக்கிரம் அழிய போகுது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ அப்போ அந்த எலக்ட்ரிக் கார்ஸ் வரும்போது இந்த பெட்ரோலியம் கம்பெனிஸு இப்போது சம்பாதிக்கிறாங்க, எக்ஸஸாக கேஷ் இருக்குது. அதை வந்து ஃபியூச்சரில் ஒன்று எலக்ட்ரிக் கார்ஸ்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அவங்க பெட்ரோலியம் கம்பெனிங்கிறதுனால வேறு எதுவும் பண்ண முடியாதனால, ஒருவேளை இந்த கேஷை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதனால திரும்பவும் வந்து இவங்களோட கம்பெனிஸோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக திரும்ப ஷேர் பைபேக் பண்ணலாம், கேஷை வந்து ஷேர் ஹோல்டருக்காக ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து என்னென்னா இன்வெஸ்டர் வந்து 2 விதமாகவும் திங்க் பண்ணலாம். ஒன்று ஷேர் பைபேக்குங்கிறது பாசிட்டிவாகவும் இருக்கும், இந்த மாதிரியான சினாரியோவில் நெகட்டிவாகவும் இருக்கும். அதனால் எதனால் அந்த ஷேர் பைபேக் பண்ணுறாங்க, அந்த கம்பெனியோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து என்னென்னா, சம்டைம்ஸ் வந்து கம்பெனிஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாகவே தன்னோட ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க பைபேக் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கே தெரியும் சப்ளை கம்மியாச்சுன்னா வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு. அப்போது நார்மலாக வந்து ஒரு 10 லட்சம் ட்ரேடர்ஸ் வந்து ஒரு ஸ்டாக்ஸில் வால்யூமில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ திடீர்னு வந்து அந்த ஷேர்ஸை பாதியாக குறைக்கும் போது அந்த 10 லட்சம் பேர்த்துக்கும் வாங்குறதுக்கு வந்து ஷேர்ஸ் இருக்காது. அப்போது ஒருத்தர் பெட் பண்ணி என்ன ஆகும், அதிகமாகும், அந்த ஷேரோட வேல்யூ அதிகமாகும். ஸோ அவங்க மார்க்கெட்டில் சப்ளையை குறைச்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஷேர் வேல்யூவை ஏற்றணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு யூஸிங் டெப்ட் ஃபார் ஷேர் பைபேக். அதாவது இப்போ இந்த கம்பெனி வந்து நல்லா ப்ராஃபிட் எடுக்குது, கடன் எதுவும் கிடையாது, எக்ஸஸாக வந்து கேஷ் இருக்குது, அதாவது பணம் சம்பாரித்து சேல்ஸில் அதிகமாக கேஷ் இருக்குது. அப்படிங்கும்போது இவங்க வந்து இந்த ஷேர்ஸை பைபேக் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஆர்டிஃபிஷியலாக இவங்க வந்து பண்ணலைன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு வகையில். ஆனால் கடன் இருக்குது கம்பெனிக்கு, கடனை வந்து எக்ஸஸ் கேஷ் இருந்ததுன்னு என்ன பண்ணுவாங்க, கடனை கட்டுவாங்க. கடனை கட்டினாலே வட்டி குறையும் இல்லையா? அப்போ வட்டி குறைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காகவே கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அப்படி இல்லாமல் இந்த கம்பெனி கடனும் வச்சுக்கிட்டு இல்லை எக்ஸ்ட்ராவாக கடன் வாங்கி ஷேர்ஸை பைபேக் பண்ணுறாங்கன்னா அவங்க ஆர்டிஃபிஷியலாக தான் பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியலாக வந்து ஷேர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இதனால் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஷேர் பைபேக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ஆர்டிஃபிஷியலாக பைபேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் அந்த கம்பெனியோட டெப்ட்டை பார்க்கணும். கேஷ் வந்து எவ்வளோ இருந்தாலுமே அந்த கம்பெனிக்கு கடன் இருக்குது அப்படின்னா கடனை கட்ட வேண்டியது தானே, எதுக்காக போய் நீங்கள் திரும்ப ஷேரை பைபேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின் வரும். ஏன்னா நீங்கள் கடனை கட்டினாலும் ஆட்டோமேட்டிக் இன்ட்ரெஸ்ட்டோட கட்ட வேண்டிய விஷயம் குறையும், அதாவது எக்ஸ்பென்ஸ் குறையும். எக்ஸ்பென்ஸ் குறைஞ்சாலே என்ன ஆயிரும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது மூலமாகவே ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக ஷேரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இவங்க வந்து எதுக்காக பைபேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும். அதில் வந்து சம்டைம்ஸ் வந்து கம்பெனியோட மோட்டிவ் வந்து கம்பெனியோட ஸ்டேட்டஸையும் ஃபியூச்சர் ஆஸ்பெக்டையும் ப்ரூவ் பண்ணுறதுக்காக கூட பண்ணலாம். ஃபியூச்சரில் வந்து அதாவது அண்டர் வேல்யூடாக இருக்குது, நம்ம கம்பெனி வந்து க்ரோத் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணலாம். ஆனால் இந்த வேல்யூவை நீங்கள் கடனோட ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா,
இந்த ஷேர்ஸ் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஷேர் பைபேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் என்எஸ்சியில் 1000 கம்பெனி 2000 கம்பெனி இருக்குது. நான் ஒவ்வொரு கம்பெனிலையும் உட்காந்து ஷேர்ஸை பைபேக் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரீசெண்டாக எப்படி இந்த வருஷமோ இல்லை இந்த குவார்ட்டர்லேயோ ஷேர்ஸை பைபேக் பண்ணியிருக்காங்கன்னா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து சிம்பிளான ஒரு ஃபில்டரிங் மெத்தட் இருக்குது. அதை நான் கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபில்டரிங் மெத்தடை வச்சு என்ன பண்ணலான்னா, அந்த ஃபில்டர் ஆன ஷேர்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரேடிங், அதாவது ஷார்ட் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஷேர்ஸை ரீசெண்டாக கம்பெனிஸ் பைபேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆயிருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் வந்து ட்ரெண்டு வந்து அந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும். அப்போ அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுச்சுன்னா நீங்கள் வந்து சப்போர்ட், அதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவலு, சப்போர்ட் லெவலை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். சரிங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இது 90% ஒர்க் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ரீசனே இல்லாமல் மார்க்கெட் மூவ் ஆகலை, பர்டிகுலர் ரீசன் இருக்கிறதுனால தான் மூவ் ஆகுது. அதனால் அந்த மூவ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அந்த ஸ்டாக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சொல்கிறது வந்து ஒன்லி ட்ரேடிங் அண்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. இது ட்ரேடிங் மெத்தடுக்கு தான் யூஸ் ஆகும், இன்வெஸ்டிங் மெத்தடுக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஷேர் பைபேக்கை வந்து அதிகமாக விரும்ப மாட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்களோட ஷேர்ஸ் அவங்களே பைபேக் பண்ணுறதுனால ஆர்டிஃபிஷியலாக இபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதும், இன்னொன்று மார்க்கெட்டில் சப்ளை வந்து குறையுது அப்படிங்கிறதுனாலையும் இன்வெஸ்டர் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால் ட்ரேடர்ஸாக இருக்கிறவங்க, ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்க்ரீனர் மெத்தடில் எப்படி நம்ம அந்த ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனர்.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிருங்க. ஸோ அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டீங்கன்னா அதில் வந்து ஸ்க்ரீன்ஸ் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸ்க்ரீன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் நியூ ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு query பாக்ஸ் வரும். அதில் வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் இன் நீங்கள் CHANGன்னு போட்டிங்கனாலே சேஞ்ச் இன் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் அப்படின்னு வரும். அதாவது வந்து சேஞ்ச் இன் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பண்ணியிருக்கிறதா ஓனர்ஷிப் ஹோல்டிங் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கம்பெனி வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு 50% வச்சுருக்காங்க அப்படின்னா மீதி 50% பப்ளிக்கில் இருக்கும். அதாவது காமன் ஸ்டாக்ஸாக நம்மளாம் ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போது ப்ரமோட்டர்ஸ் 50% தான் வச்சுருக்கான். அப்போ திடீர்னு 60% ஆச்சுன்னா எங்கேருந்து வரும் அந்த மீதி 10%? அதை வந்து பைபேக் பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இதுதான் வந்து சேஞ்ச் இன் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் வந்து கிரேட்டர் தென் எவ்வளோ பர்சன்டேஜ் வேணுமோ, மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1% அது இருக்கணும். ஏன்னா 1% கம்மியாலாம் வந்து அவங்க ஷேர்ஸை பைபேக் பண்ணியிருந்தாங்கன்னா, அட்லீஸ்ட் மினிமம் 1% கம்மியெல்லாம் பைபேக் பண்ணியிருந்தாங்கன்னா அது அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்காது. ஸோ 1%க்கு மேலே இருக்கணும் ஷேர்ஸோட பைபேக். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து சேஞ்ச் இன் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் கிரேட்டர் தென் 1%. அதாவது நீங்கள் 1ன்னு போட்டிங்கனாலே இது பர்சன்டேஜ் வேல்யூ தான் எடுத்துக்கும். சரிங்களா? ஏன்னா இது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நம்ம போட்டோம் ஆல்ரெடி, அதனால பர்சன்டேஜ் வேல்யூ தான் எடுத்துருக்கோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா சேஞ்ச் இன் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கிரேட்டர் தென் 1 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அப்போ 1% விட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கிற கம்பெனிஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி எனக்கு கொண்டு வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதில் வந்து ரன் திஸ் கொரி அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் லிஸ்ட் அவுட் ஆகுது. சரிங்களா? நிறைய கம்பெனிஸ் லிஸ்ட் அவுட் ஆகுது. இவங்க எல்லாமே 1%க்கு மேலே ஷேர் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டான்லா பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியை நான் ஓப்பன் பண்ணுறேன். அந்த கம்பெனியை ஓப்பன் பண்ணேன்னா கீழே நீங்கள் வந்தீங்கன்னா எவ்வளோ ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் ஷேர்ஸ் வந்து மாடிஃபை ஆகிருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கீழே வந்துட்டு வந்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு இருக்கும். இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2021 டிசம்பர் 2021 பார்த்தீங்கன்னா 42.51% வந்து ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் வந்து வச்சுருக்காங்க செப்டம்பரில். அதாவது செப்டம்பரில். டிசம்பரில் பார்த்தீங்கன்னா 43.74 வந்திருக்கு. அப்போது கிட்டத்தட்ட 1%க்கு மேலே அவங்க வந்து இப்போ 43.51 1%. ஸோ 1%க்கு மேலே 1.something% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது பை பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 41 அடுத்த வருஷம் 41 தான் இருந்திருக்கு. அதாவது மார்ச்சில் 41, ஜூனில் 42 இருந்திருக்குது. ஸோ அப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எகெயின் வந்து செப்டம்பரில் 42 இருந்திருக்குது. இப்போ 43.74 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோர் தென் 1% அப்படிங்கிறது. ஸோ வேறு ஏதாவது கம்பெனியில் அதிகமாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த ரீசெண்டாக இதில் பார்த்தீங்கன்னாலே எல்லாமே தெரியுது, எல்லாமே ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் கம்பெனிஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெஸ்ட் அக்ரோ லைஃப் அப்படிங்கிற கம்பெனி நம்ம பார்ப்போம் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஷேர் ஹோல்டிங் பட் அகைன் 40% இவங்க வச்சுருந்தாங்க ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங். இப்போ திடீர்னு 45% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்து
ஒரு 5% ஆஃப் ஷேர்ஸை வந்து இவங்க பைபேக் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதனால வந்து இது ஒரு ஹியூஜ் வந்து ஒரு ப்ரைஸ் சேஞ்ச் இருந்திருக்கும். நீங்கள் அந்த டேட்டா கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சார்ட்லேயோ இல்லை நீங்கள் அந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஷேர் பைபேக்கோட இம்பாக்ட் உங்களுக்கு தெரியும். ஒருவேளை வந்து அந்த ஷேர் பைபேக் ஆர்டிஃபிஷியலாக இருந்ததுன்னா மோஸ்ட்லி மார்க்கெட் இறங்கியிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக மேலே ஏறி இருக்கும் சரிங்களா. இப்படி தான் நீங்கள் ஃபில்டர் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இது கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா சேஞ்ச் இன் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்க்கு அடுத்ததாகவே டெப்ட் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம் அந்த ஃபில்டர்ஸ்லாம். ஸோ மோஸ்ட்லி என்னோட கோர்ஸில் வந்து நான் அந்த ஃபில்டர்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் நிறைய கொடுத்துருக்குறேன். நிறைய என்னோட ஓன் ஃபில்டர்ஸ் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி கோர்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ பிகினிங் கோர்ஸ்லேயும் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருக்கேன். ஸோ பிகினர் டு ட்ரேடர் கோர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிச்சிங்கன்னா தான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி கோர்ஸை பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டேரெக்டாக அது பிகினர்ஸுக்கு தெரியாமல் நீங்கள் பேசிக் தெரியாமல் போய் ஸ்ட்ராட்டஜி கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அது ஒருவேளை நீங்கள் கோர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.